ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம். ஆமென். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஓ ஓ தேவ ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும். கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. இயேசு ராஜாவும் ஓ இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. கை உயர்த்தி. பிரசன். ஓ தேங்க்யூ, தேங்க்யூ பா. ஓ மல்தல் தல் மல்தல் தளரோ. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, எங்கள் கை உயர்த்தி. ஓ பிரசன். ஓ ஆமென். ஓ நீங்க மட்டும் சொல்லுங்க. ராஜாவும் பிரசன் எப்போதும் எனக்கு. ஓ ராஜாவும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இன்னும் கூட சத்தமா. ராஜா ராஜா எப்போதும் எனக்கு. ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ. ஓ தேவ. ஓ உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின். உண்மையாவா, உண்மையாவா? கை உயர்த்தி. உம்மோடு. எல்லாம் எல்லாம் உயர்த்துறோம். சும்மா அசால்ட்டா ஆரம்பிக்கூடாது. கெட்ட கோவம் வரும், ஆண்டவர் கோவம் வரும். நல்ல கை உயர்த்து. உம் சித்தம். ஓ என் இதயம். ஓ எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. இன்னைக்கு 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 என் பாரங்கள் என் சுமைகள்
உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. நான் கை உயர்த்தி ஓ ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பது உள்ளத்தின் மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன் மகிமை. அல்ல ஆசை ஆசை ஆசையா எங்கள் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. தூயவர் கை உயர்த்தி இயேசுவ பார்த்து ஆராதனை ஆராதனை. ஓ என் அன்பர் இயேசுவுக்கு என் அன்பர் ஓ விலையேற பெற்ற ரத்தத்தா. நம்புறீங்களா நம்புறீங்களா? விலையேற பெற்ற ராஜாக்களா லேவியரா உமக்கென தெரிந்து கொண்டு எங்கள ராஜாக்கள் கையை உயர்த்தி ரெண்டு கையை உயர்த்தி ஆராதனை. ஏசையா உமக்கு 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 ஓ என் அன்பர் இயேசு என் அன்பர் நீரில்லாத நாளில் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வில் வாழ்வா? இயேசு இல்லாத நாளெல்லாம் இயேசு இல்லாத இன்னும் கூட சத்தமா இயேசு இல்லாத ஜீசஸ் இயேசு இல்லாத நாளெல்லாம் நாளாகும். இயேசு இல்லாத வாழ்வாகுமா? கையை உயர்த்தி 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 தட்டி சொல்லுங்க, இயேசு என் கூட இருக்கிறார். கையை உயர்த்தி தட்டி, புரியும் நினைக்கிறேன். கையை நல்லா தலைக்கு மேல உயர்த்தி தட்டி சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறார். நல்லா நல்லா இதெல்லாம் பார்த்தாரு இது வரைக்கும் தட்டாத மாதிரி அரை நிமிஷம் தட்டிட்டே இருக்கு. இங்க தட்ட தட்ட வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இங்க தட்ட தட்ட உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இங்க தட்ட 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 என்னென்ன காரியங்களை சத்துரு உன்னை தட்டுறதுக்கு வச்சிருந்தானோ ஆண்டவர் இப்போ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வைப்பா. வச்சுன்னா அதே மாதிரி வச்சிரு. எனக்கு சாயந்தரம் தொண்டை வேணும். ஏற்கனவே தொண்டை பாதி முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இயேசு இருக்கிறார். நல்லா சொல்லுங்கள். பக்கத்தில் ஆள் இல்லையா? பக்கத்தில் ஆள் இல்லையா? கண்ணு நல்லா தெரியும். அப்புறம் மைக்கை கொடுத்துருவேன். ஏன் இப்போ சிஸ்டம் உங்ககிட்ட பக்கத்தில் ஆள் இல்லையா? தம்பி இல்லையா? பக்கத்தில் பாரு, இயேசு உன் கூட இருக்கார். உன் பக்கத்தில் தான் இருக்கிறார். உன் வலப்பக்க நிழலாக இருக்கிறார். தாவீது சொல்றான், கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஐயோ, உங்ககிட்ட சொன்ன இப்படி ஆமைன்னு சொல்றது. இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஆமைன்னு சொல்லுங்க. நீ ஆமைன்னா சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி ஆமைன்னு சொல்றீங்க. அவர் என் வலது பார்சத்தில் இருப்பதால் நான் என்ன படுவதில்லை. பக்கத்தில் ஒரு குலுக்கி சொல்லுங்க. சின்ன உங்களுக்கெல்லாம் கையெல்லாம் இல்லையோ? நல்லா நல்லா அசைக்க. ஆனா அசைங்க. நான் அசைச்சிருவேன். ஆனா பிசாசு அசைக்க முடியாது. வியாதி அசைக்க முடியாது. சத்துரு அசைக்க முடியாது. எதிரி அசைக்க முடியாது. சொல்லுங்க, என் வலப்பக்க நிழலா இருக்கிறார். ஆமேனே வரல. வலப்பக்க நிழலா இருக்கிறார். என் துன்பத்தில் நிழலா இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன். இன்னைக்கு காலையிலையும் ஆசீர்வாதம் தான், மாலையிலையும் ஆசீர்வாதம் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு நினைச்சா. இன்னும் கம்மியாக சொல்லுங்க, இயேசு நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும். இன்னும் கம்மியாக சொல்லுங்க, எதை வேணாலும் செய்ய முடியும். நடந்து வராரு, கை நீட்டுறாரு, குஷ்டரோகம் சரியாகுது. நடந்து வராரு, திரும்பி பார்க்கறாரு, படுக்கை எடுத்து நடக்கிறான். இயேசு நினைச்சா. உங்ககிட்ட கேட்குறோம், இயேசு நினைச்சா. இன்னும் கம்மியா, இன்னும் கொஞ்சம் மெல்லிய சத்தத்தை சொல்லுங்க, இயேசு நினைச்சா. நம்புறீங்களா? இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிறவர், முடியாததை முடிக்கிறவர், கூடாததை கூடுமாய் மாற்றுகிறவர். அப்ப இல்லாததை இருக்கிறதா மாற்றுறதுனா என்னன்னா, உங்ககிட்ட இல்லை, ஆனா அவர்கிட்ட இருக்கு. புரியல நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், உங்ககிட்ட இல்லை, ஆனா அவர்கிட்ட இருக்கு. மறுபடியும் சொல்றேன், உங்ககிட்ட இல்லை, அவர்கிட்ட இருக்கு. உங்களுக்கு புரியல? மறுபடியும் சொல்றேன், உங்ககிட்ட இல்லை, ஆனா அவர்கிட்ட இருக்கு. என்ன இல்லை? சமாதானம் இல்லை, அவர்கிட்ட சமாதானம் இருக்கு. ஏன்னா அவர் சமாதான பிரபு. ஐயோ, உங்ககிட்ட என்ன ஒரு ஆமைன்னு சொல்றீங்க. நல்லா கொஞ்ச நேரத்தில் இந்த மைக்கு யாரு மண்டையில் விழப்போகுதுன்னு தெரியல. ஆனால் நான் புது மைக் வாங்கி கொடுத்துறேன். பரவாயில்லையா? புது மைக் அப்போ யாரு மண்டையில் விழுது அவங்க வாங்கி தரணும். அது எப்படி? இது சூப்பர். ஆமேன். இந்த மாதிரி போட்டாதான் ஆமேன் வருது. ஸ்கேல் வச்சிடணும் போல எல்லா சர்ச்சையும் முன்னாடி அதுக்குன்னு தனி வாலண்டியர் செட் பண்ணி ஆமேன் சொல்ல தான் கூப்பிட்டு சொன்னேன்ல. யாரெல்லாம் ஆமேன் சொல்லி அவங்க வீட்டிலலாம் எலுமிச்சம்பழம், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு நைட்டு வந்து வைக்கிறேன். சில பேர் ஆமேன்னு சொல்றீங்க. கையை வைத்தி சொல்லுங்க, ஆமேன். நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என்கிட்ட இல்லை. இன்னும் கம்மியாக சொல்லுங்க, என்கிட்ட இல்லை. உங்ககிட்ட நான் உங்க வளையல், கம்மல், செயினை கேட்டேனா அதே ரோல்டு கோல்டுன்னு தெரியும். வேற ஏதாச்சும் கேட்டனா ஒரு ஆமேன். அப்பப்போ என் கூட பேசுங்க. இன்னைக்கு நான் போயிட்டேன் நைட்டு, இன்னைக்கு அப்புறம் எப்போ வருவேன்னு தெரியாது. அதெல்லாம் இல்லை, வருவாரா? அடிக்கடி வாங்க பாஸ்டரா. இப்போ எங்கள் சர்ச்சை யார் நடத்துறது? இன்னைக்கு நான் எங்கள் சர்ச்சிலேருந்து 6 வாரம் கிட்ட ஆச்சு. 6 வாரமே எங்கள் சர்ச்சில் இல்லை. எல்லாம் கரைச்சு கூட்டிகிட்டு இருக்கேன். எங்கள் சர்ச்சுக்கே நான் கெஸ்ட் ஸ்பீக்கரு. எங்கள் சர்ச்சுக்கே அப்பா தான் பிரசங்க. நானே எங்கள் சர்ச்சிலே கெஸ்ட் ஸ்பீக்கர். பார்த்துக்க நிலைமைய உங்களை பார்த்து சொல்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவர் நினைச்சா எனக்கு செய்வார். நிச்சயம் செய்வார். சத்தியமாக செய்வார். ஷுவரா செய்வார். புரியுதா நான் சொல்றது? சொல்லுங்க, எங்கிட்ட இல்லை. மறுபடியும் பாடுறா, எங்கிட்ட இல்லை. நான் உங்களுக்கு தான் லேட் ஆகும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க சொல்லிட்டீங்கன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். இல்லைன்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன், எங்கிட்ட இல்லை.
ஆனா அவர்கிட்ட இருக்கு. என்கிட்ட சமாதானம் இல்லை, அவர்கிட்ட சமாதானம் இருக்கு. என்கிட்ட ஆசீர்வாதம் இல்லை, ஆனா அவர்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கு. என்கிட்ட நன்மை இல்லை, ஆனா அவர்கிட்ட நன்மை இருக்கு. இப்போ 2 காரியத்தை சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஆராதிக்க போகிறோம். சாயந்தரம் சீக்கிரம் வந்துருங்க, நிறைய நேரம் ஆராதிக்கலாம். 5 அப்பம் 2 மீன். இன்னொரு பக்கம் பேதுருவோட வலை. 2ஐயும் நீங்கள் யோசிக்கணும். தெரியுமா? முழிக்கிறீங்க. 5 அப்பம் தெரியுமா? 2 மீன் தெரியுமா? என்னென்ன மீன் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு பெரிய ஊழியக்காரர், நான் ஜெர்மன் தேசத்துக்கு போகும்போது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அது நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, நல்லா ஆழமாக பேசுகிறீங்க, என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குன்னு கேட்டார். சரி, நமக்கு என்ன கேள்வி? நம்ம பதில் சொல்லாத கேள்வியா? கேளுங்க பாஸ்டர்னு. ஃபர்ஸ்ட், இந்த ஆதாம் ஏவாள் இருக்காங்களே, ஆமாம் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட மொழி எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? வாழ்க்கையில் யாரும் கேட்காத ஒரு கேள்வி. நான் அப்படியே வளர்த்து போயிட்டு நின்னேன். நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. பைபிள் அது போடல, கூகுள்லையும் அது இல்லை. நான் உடனே பண்ணேன். என் பேக்கை எப்பவுமே ஒரு வெளிநாடு போனால் ஒரு ஹேண்ட் கேரி வச்சுருப்பேன். அதில் ஐபேடு, பைபிள், டைரி எல்லாம் இருக்கும். இப்போ சூர்யாவில் வச்சுருப்பான். இப்போ வேறு, இங்கே இந்தியா தேசத்தில் வேறு பேக்கு, அங்கே போனால் வேறு பேக், ஒரு லெதரில் இருக்கும். திறந்து என் டைரி எடுத்து பேனா எடுத்து, பாஸ்டர் அவங்க 2 பேரும் பேசும்போது நாங்கள் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு. நல்லா இருந்துச்சா பதில்? நல்லா இருந்துச்சா? அதனால தெரியாததை தெரிஞ்சு சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதெல்லாம் நீங்கள்லாம் கபக்குன்னு பிடிச்சிக்கணும். எப்படி எப்படி பிடிச்சிக்கணும் சொல்லுங்க? கபக். இப்போ 5 அப்பம் 2 மீன். அந்த 2 மீன் கேள்வி கேட்கும். மத்தி மீனா, விலங்கா மீனாலாம் கேட்கக்கூடாது. ஆனால் நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா அந்த மீன் பேர் என்ன தெரியுமா? பீட்டர்ஸ் ஃபிஷ். அங்கே சாப்பிட்ற மீன் எல்லாமே பேதுரு பிடிச்ச மீன் தான். ஆனால் அதுக்கு நீங்கள் அப்படி கேட்கக்கூடாது. ஓ, வலையில் வந்த மீன் இன்னும் உயிரோடு இருக்கான்னு கேட்கக்கூடாது. அது தப்பு. அப்போது 5 அப்போ 2 மீன் சிறுவன் கொண்டு வரான். இயேசு கையில் எடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இதில் 2 முக்கியமான பாயிண்ட் நான் எங்கே போனாலும் சொல்லுவேன். இப்போ அந்த சிறுவன் கொண்டு வந்த மீன் ஏற்கனவே செத்த மீன். அழகா சைலண்டா இருக்கீங்க. எப்படி? ஏற்கனவே. இன்னும் கம்மியா சொல்லுங்க, இன்னும் கம்மியா சொல்லுங்க. நீங்களே அப்படிதான் இருக்கிறீங்க. நொந்த மீன் மாதிரி, காஞ்ச மீன் மாதிரி. கையை உயர்த்தி சொல்லுங்க. செத்த மீன், சுட்ட மீன். அந்த காலத்தில் சுட்டு தான் சாப்பிடுவோம். இப்போ தான் நம்ம ஃபிஷ் டிக்காங்கிறோம், ஃபிஷ் பாபிக்குங்கிறோம். அப்போவே பாபிக்குலாம் வந்துருச்சு. அப்போவே பாபிக்குலாம் வந்துருச்சு. சுட்டு தான் சாப்பிடுவாங்க அந்த நாட்களில். சுட்ட மீன், செத்த மீன். சரியா? இந்த பக்கம் வாங்க. பேதுருவோட வலைக்குள்ள உயிரோடு இருக்கிற மீன். எப்படி? உயிர் பேசுங்க. உயிரோடு இருக்கிற மீன். இப்போ இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, உன் வீட்டில் மரித்து போன ஆசீர்வாதங்கள், உன் வீட்டில் எழும்பவே முடியாது நினைச்ச சில ஆசீர்வாதங்கள், இனி உன் வீடு நல்லாவே இருக்காதுன்னு நீயாவே யோசிச்ச சில ஆசீர்வாதங்கள், அது ஒரு பக்கம். இந்த பக்கம், என் வீட்டிலலாம் ஆசீர்வாதம் வருமா? என் நிலைமை, நானே அகோரமான நிலைமையில் இருக்கிறேன், நானே கேவலப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், இனி என் வீட்டில் ஏதாச்சும் நடக்குமா அப்படின்னு இருக்கிற ஒரு கேள்வி. இப்போ ஆண்டவர் அங்கே என்ன தெரியுமா பண்றாரு? செத்து போன மீனை பெருக வைக்கிறார். உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். சுட்ட மீனை பெருக வைக்கிறார். ஏற்கனவே சமைச்சு வச்ச மீனை பெருக வைக்கிறார். செத்து போன ஆசீர்வாதங்களை என் ஆண்டவர் கையில கையை தட்டணும்.
ஆமென் சொல்லணும். எதெல்லாம் மரிச்சு போச்சோ, எதெல்லாம் இல்லாம ஆச்சோ, எதெல்லாம் இனி எழும்பாது நினைச்சியோ, எந்தெந்த காரியங்கள் வீட்டில் மரித்து காணப்படுகிறதோ, கர்த்தர் அதை கையில் எடுத்து நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லணும். நல்ல ஆவியில் நிரம்பி பலப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பீர்கள் என்றால் நல்ல கையை தட்டி தேவ மகிமையோடு நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை இருந்தா அந்நிய பாஷை பேசி, அந்நிய பாஷையில நான் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லு. மரித்து போன ஆசீர்வாதங்களை என் ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். சகரதலரோ பேதுரு சொல்றான், ராமுழுது பிரயாசப்பட்ட ஒன்னும் ஆகப்பல்ல, உடைய வார்த்தையின்படி வலையை விரிக்கிறேன், கிளியத்தக்கதான மீன்களை பெற்றதும் அல்லாமல். அதெல்லாம் வரும், இங்க பாரு, அதெல்லாம் கொண்டு வருவாங்க அவங்க. ஆன்னு பார்க்கறது பா உங்களெல்லாம் ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே, தாங்கள் செய்வது என்னவென்று அறியா. எத்தனை ராமைன்னு சொல்றீங்க? எத்தனை ராமைன்னு சொல்றீங்க? எத்தனை ராமைன்னு சொல்றீங்க? உயிரோடு இருக்கிற மீன் எப்படி வலையில நைட்டு சுத்திட்டா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு புழு கூட மாட்டலங்கிறான். ராமுழுது பிரயாசப்பட்டேன், ஒண்ணு அட்லீஸ்ட் மீனோட ஓடாச்சு வரும் பார்க்கற, ஓடு கூட வரல. கடல்லே இல்லாண்டவரா, கடல்லே இல்ல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி புரிஞ்சா புரிஞ்சா அப்ப என்ன அர்த்தம்னா, இல்லாத இடத்தில் என் ஆண்டவன் நினைச்சா, உங்களுக்கு புரியல புரியல புரியல. இல்லாத இடத்தில் முன்னாடி சொன்னது செத்து போன காரியங்களை பெருக வைக்க முடியும். இப்ப என் வீட்டுல ஆசை உங்க வீட்டுல வரும், உன் குடும்பத்திற்குள்ள வரும், உன் பிள்ளைக்குள்ள வரும். நம்புறவங்க மட்டும் ராமே, விசுவாசிர மட்டும் ராமே, தேவ பிள்ளையா இருந்தா மட்டும் ராமே. உங்ககிட்ட இல்ல, ஆனா அவர்கிட்ட இருக்கு. மனுஷரால் கூடாதது, என்னால கூடாதது, டாக்டர்ஸால கூடாதது, பேங்க் மேனேஜர்னால கூடாதது, என் ஹெச்ஓடினால கூடாதது, என் பாஸ்னால கூடாதது, என் புருஷனால கூடாதது, என் மனைவியால கூடாதது, என் பிள்ளைக செய்ய முடியாதது. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஐயா உயர்த்துங்க. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கைதட்டி கைதட்டி. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்லவா நல்ல சோப்பலாங்கிய மாதிரி கை தட்டக்கூடாது, சூனிய பொம்மை மாதிரி கை தட்டக்கூடாது. நல்ல கை எப்படி விரி, எவ்வளவு இத்தனை ஆசீர்வாதம் போதும்னு சொல்றேன், இப்படி வச்சுக்கோங்க. இவ்வளோ ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றவங்க வேணுமா வேண்டாமா? வேண்டான விடுங்க, எனக்கு எனக்கு வேணும், நான் இப்படிதான் தட்டுவேன் எங்க போனாலும். அதனால தான் கர்த்தரை உயர்த்தி வச்சிருக்காரு. உங்களெல்லாம் பார்த்து ஆராதிச்சேன்னா நான் போய் பிளாட்ஃபார்ம்ல தான் கிடக்கணும். பாருங்க, ஸ்டைலெல்லாம் ஆராதிக்காதீங்க. நான்லாம் பாருங்க, இந்த ஸ்டைல் பாட்டுலாம் எனக்கு பாடவே வராது. இவன் பாடுவான், ஆராதிக்க வந்தோம், நமக்கெல்லாம் வராது. நமக்கு இந்த தெல்லு பூச்சி, பாட்டு பூச்சி, அந்த பூச்சி இதெல்லாம் தான் வரும். நம்ம அதே கேட்டு வளர்ந்துட்டோம். இவங்க பாடப்போது கேட்பேன், நல்லா இருக்குடா, ஓகே. நமக்கு சுட்டு போட்டாலும் வராது, அலங்கார வாஸ் வராது, நமக்கு செட் ஆகாது. நமக்கு என்ன வருமோ அதுதான் திராணிக்கு போதும். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஸ்டைலாக ஆராதிக்கிறீங்கன்னா சூர்யா கிட்ட மைக் கொடுக்குறேன். இல்லை பாஸ்டர், நான் இறங்கி ஆண்டவருக்காக ஆராதிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன். எப்படி சௌரியம்? சூர்யாவா இல்லை நெத்தனியலா? இப்போ கோட்டு சூட்டோட மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கிறான். நான் நேற்றே பாஸ்டர் பையன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், இந்த சூட்டில்
நானே வெந்து நூடுல்ஸ் ஆயிருக்கு. நீ சூட்டோட இருக்கிறியான்னு கேட்கலான்ட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கும் சூட்டோட வந்திருக்காப்ல. சூர்யாக்கு நான் சொல்லவே இல்லை, போட்டு வா நல்லா அது. இன்னொரு வேலை சொன்னேன், பேக்ரவுண்டுக்கு மேட்சிங்கா இருக்குன்னு பார்த்தா பேக்ரவுண்ட் கலரே மாத்திக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லது. ஆண்டவர் சன்னிதானத்துல அழகா தான் வரணும். பாஸ்டர் பையன் பாருங்க சூர்யா, அவன் சர்ச்சுக்கு வரும்போது இன் பண்ணவே பிடிக்காது, ரவுடி மாதிரி வருவான். திட்டுவேன், ஏய் இன் பண்றா மாதிரி இருக்கணும். அப்புறம் நான் ட்ரெஸ் பண்றதை பார்த்து சாரு டை கட்டுறது என்ன, ஏன்னா நம்ம கூட இருக்கும்போது பூவோடு சேர்ந்து அதெல்லாம் தெரியும் இல்ல. 5 அப்ப 2 மீனா ஓ பேதுரு. ஒரு வசனம் கேட்டா அப்படியே முடிச்சாங்க பாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்போ பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை துதிக்கணும். நான் எங்கள் சர்ச்சில் சொல்லுவேன், கல்யாணத்துக்கு மட்டும் மினிக்கிட்டு போகிறல்ல, இருக்கிற அழகான பட்டு சரி அன்னைக்கு தான் வெளியவே வரும். சர்ச்சு நேற்று கட்டதே ஆகிட போதும். அதுவும் ஆண்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு போட்ட சட்டையை காலைல போட்டு வருவோம். அது அதே சட்டை போதும், அப்படியே கொக்கிலிருந்து மாட்டு அப்படியே போட்டு ஊத்த வாயோட வந்து ஆமே கொண்டு போய் வைக்க. எங்க பரலோகத்தை தான், வேற எங்க வைக்கிறது நாங்கள் ஊழியக்காரங்க. அப்படியே வர ஊத்த வாயில காஃபியை குடிச்சிட்டு போய் பக்கத்துல பிரைஸ்லான்னா நமக்கு 4 நாளைக்கு சோறு திங்க முடியும். ராமன் சொல்றீங்க, எப்படி ஊத்த வாயில இயேசு கூப்பிட்டா வருவார்? பரிசுத்த அலங்காரத்தோட இன்னைக்கு சாயந்தரம் நீ வாரம் நீங்க என்ன பண்ணணும்னா இருக்கிறதுல பெஸ்ட் ட்ரெஸ் போட்டு வாங்க. அப்படி இல்லை பாஸ்டர் கிட்ட ஒண்ணுதான் இருக்கு, ஒன்ன போட்டு வா, அதே வாரம் போட்டு வா. பக்கத்துல இருக்க ரோஸை வந்து அவனோட கூட்டு போய் கடையில் வாங்கி கொடுப்பான். என்ன எங்கே போவோம், எம்ஜி ரோடுக்கோ கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கோ எங்கேயாச்சும் கூட்டு போய் பார்த்துக்கோங்க. ஆனால் போட்டு வரலைன்னா விட்டா பாஸ்டரே வாங்கி கொடுத்துருவார். இல்லை அவ்வளோ அழகான நல்ல உள்ளங்கொண்ட பாஸ்டர் கத்திரவங்க கொடுத்துருக்காரு, பாஸ்டரமாக கொடுத்துருக்காரு. அவர் வாமேன்னு சொல்லிடுங்க, அல்லேலூயா சொல்லிடுங்க. அப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், எதுக்கு இதை சொன்னேன்னு தெரியுமா? கை தட்டுறதுக்காக இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்கும் கேட்டாங்க. ஷோ இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வேணுமா? இத்தனோண்டு ஆசீர்வாதம் வேணுமா? சொல்கிற வேண்டாம், யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருங்க. சொல்லாத வாய்க்கு சோறே கிடைக்க வேண்டாம். இப்போ நான் இப்படி சொல்கிறேன், சங்கீதம் 150 கடைசி வசனம் எடுங்க. டக்குன்னு யாரோ ஒருத்தர் டக்குன்னு எடுக்கணும். சீக்கிரம் என்ன சங்கீதம் 150 சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை ஜோமன போறேன். கை உயர்த்துங்க. உம்மை துதிக்காதவங்களுடைய சுவாசம் தேவையே இல்லப்பா. கல்ற இருக்குல்ல, கல்ற எல்லாம் இருக்கா, ரெடியா இருக்கா, செத்தா அடக்கம் பண்ணிடுவேன், பாஸ்டர் பண்ணிடுவேன். இது நான் செத்தவங்க பேசிட்டு இருந்தோம். இப்போ சர்ச்சுக்கு வரவங்க என்ன கேட்குறாங்க, பாஸ்டர் கல்ற இருக்கா? ஒருத்தர் அப்படிதான் சிஎஸ்சி சர்ச்சில் வந்து கேட்டாரு, நான் அங்கிருந்து வந்துட்டேன், கல்ற இருக்கா பாஸ்டர்? நீ செத்துட்டு வா, அடக்கம் பண்ற நாங்க பாத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வாழையா, வாழும் போது இப்பவே கல்றைக்கு அட்வான்ஸ் கூட்டிட்டு கொடுத்துட்டு இருக்கான், சந்தா கட்டி. ஆண்டர் சமூகத்தில் வாழும் போது ஆசீர்வாதமா வாழு. செத்ததுக்கு அப்புறம் எவன் எடுத்துட்டு போனா என்ன, புதைக்கலாம் நமக்கு என்ன, ஆவி பாட்டுக்கு ஆண்டர்கிட்ட போய் சேர்ந்துட்டு போகுது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? இப்போ கை உயர்த்துங்க. ஆண்டவரே, உமக்கு தட்டாத கை தேவையில்லை. உமக்கு தட்டாத கைக்கு ஸ்க்ரூ வைக்கட்டும், போல்ட் வைக்கட்டும், நட்டு வைக்கட்டும், பிளேட் வைக்கட்டும், ஓகேவா? உமக்கு இயங்காத கால் தேவையில்லை. ஏன்னா சுவாசம் உள்ள யாவும் எல்லாம் மூச்சில் தூடு இருக்கா? இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்ல, இப்பவும் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ வார்டில் 4-5 பேர் மூச்சு திணறிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? நான் காலையில் நிற்கும் போது 2 ஆம்புலன்ஸ் அங்கே போச்சு. ஆனால் கர்த்தர் நம்மளை சுகத்தோடு வச்சிருக்கிறார்ல, உன் சுவாசத்தை வச்சிருக்காருல, உன் அழகா உட்கார வச்சிருக்கிறாருல. கையை தட்டு, நல்லா நல்லா, நான் சொன்ன மாதிரி தட்டு நல்லா. ஆவே இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே,
என்னை நல்லவனாக்கி இந்த தெல்லு பூச்சிக்கு தலைக்கு மேல இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. பாடு. ஓ, தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. உண்மை உண்மை. இதுக்கு வந்துருவான். தூற்றிட பலர் உண்டு, சேற்றை வீசும் மனிதர் உண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. அற்புதமே, அதிசயமே, உம்மை நான் என்றும் துதிப்பேன். தலைக்கு மேல தட்டி இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை. என்னை சொல்லு சொல்லு சொல்லு. இந்த தெல்லு பூச்சிக்கு ஓ, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. சொல்லுங்க. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர். ஓ, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. சொல்லுங்க. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே. ஓ, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீர். பாடு 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 பாடு. ஏசையா சொல்லுங்க. என் வாழ்விலே என் உண்மையா உண்மையா சொல்றவங்க மட்டும். என் வாழ்விலே வாழும் பூமி உறங்கும் என் உள்ளம், கல்வி செல்வம் உண்ணும் உணவு. வாழும் பூமி கல்வி செல்வம் உண்ணும் என் உணவு, கல்வி செல்வம் கர்த்தாவே நீ தந்தது, உம் காருண்யத்தால் வந்தது. சொல்லுவோம். ஓ, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே. நம்பு நம்பு நம்பு. இந்த தெல்லு பூச்சிக்கு தலைக்கு மேல இந்த ஊரெல்லாம் சென்றிடுவே, உம் நாமம் பறைசாற்றுவே. தெருவெல்லாம் இயேசுவே என்றும் நானும் சொல்லிடுவே. ஆளுகை செய்யும் என்னை எந்த அன்பு தெய்வமே. உம்மையன்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்கு யாரும் இல்லை. இந்த தெல்லு பூச்சிக்கு என்னை ஆமா ஆமா ஆமா. இந்த இந்த தெல்லு பூச்சி என்ன தெரியுமா? தெல்லு பூச்சி என்ன தெரியுமா? மலை பிரதேசத்தில் தான் இருக்கும், வால்பாறையில் இருக்கும்.
இந்த பாட்டு எழுதுறது மோச ராசியர் வால்பாறைக்காரர், ரொம்ப நெருங்கியவர், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கியவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் எனக்கு, நான் ஊழியத்துக்கு வருவேன்னு அப்பா சொல்லிட்டாங்க முன்னாடி. ஆனால் நான் வருக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2011 மே 1 அவரை எங்கள் கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தோம். மே 1 இப்போ அவர் வந்தார். அவர் முன்னாடி எனக்கு பாடணுன்னு ஆசை. நமக்கு பாட்டெலாம் இப்போ வராது, ஏதோ கத்தி இது பண்ணிகிட்ருக்கேன். ஆண்டவர் அந்த மைக்கில் போய், அதை மிக்சரில் போய், ஆம்பிலேருந்து ஸ்பீக்கர்லேருந்து வந்து உங்கள் காதுகிட்ட வரும்போது ஏசு அழகாக்கிடுறாரு. நமக்கு இந்த பாட்டுலாம் வராது, ஏதோ கத்தி பாடிக்கிட்டு இருக்கேன், ஒரு பிச்சு சொல்லுவேன், நான் பாட்டுக்கு பாடுவேன், அது உங்கள் காதுக்கு வரும்போது ஏசு அழகாக்கிறார். உங்களே அதான் சொல்லுவேன், நல்லா பாடிடணும் பயப்படாமல், ஆண்டவர் அழகாக மாட்டிடுவார். அது பேசும்போது தொண்டை எப்படி இருக்கு, சுத்தமாக அவுட்டு. ஆனால் பாடும்போது பார்த்தா எனக்கே, நானா நேற்று லைவில் சூர்யா காட்டுறான், நான் என்ன உங்களை தொண்டை போன மாதிரியானா இருக்குது. இவன் சொல்கிறான், அண்ணா நேற்று ஒரு நாள் வேர்த்து பூத்ததுக்கே எனக்கு தலை சுற்றுதுங்கிறான். எல்லா மீட்டிங் வரான்ல, எல்லா மீட்டிங்கும் நீங்கள் நினைஞ்சு தான் இருக்கீங்க எப்படின்னா. ஆனால் அப்புறம் சொல்ல, இப்போ டல்லாக இருக்கீங்கண்ணா. நான் கேட்டேண்ணா, ஸ்டேஜுக்கு போனால் மட்டும் அது எனக்கே தெரியலடா. வந்தோன்னா ஆண்டவரே, என்ன ஒரே ஒன்று ஜெபம் பண்ணிட்டு வரும், ஆண்டவரே என்ன மறைச்சு நீங்கள் வெளிப்படணும். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன மறைச்சு நீங்கள் வெளிப்படணும்னா எனக்கு முன்னாடி நீங்கள் தெரியணும்னு அர்த்தம். வந்தவங்க யாரும் நத்தாயிரம் நாள் பிரசங்கம் பண்ணாரு, நத்தாயிரம் நாள் பாட்டு பாடுங்கன்னு சொல்லக்கூடாது. வந்தவங்க சொல்லணும், எனக்கு முன்னாடி தேவ பிரசன்னத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இந்த தெள்ளு பூச்சின்னா என்ன பூச்சின்னா, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு பூச்சி. இந்த இது இருக்கும், அது பேர் என்ன, அட்டை. அது அட்டை எல்லாத்துக்கும் தெரியும். இது அட்டையை விட ரொம்ப மோசமானது. பார்த்தோன்னு நெருப்பு வச்சு கொளுத்திடுவாங்க அந்த பூச்சியை, அருவருப்பான பூச்சி. அப்போ அவர் எழுதியிருக்காரு பாரு பாட்டு, இந்த தெள்ளு பூச்சியை கூட எப்படின்னா அருவருக்கப்பட்ட என்ன கூட நல்லவனாக்கி அல்லையில வச்சு, உங்ககிட்ட போய் சொல்றேன், எங்க வச்சு, இப்போ ஒரு குழந்தைங்க மூக்கு சிந்தி உட்காந்துட்டு இருக்கணும், இங்கே ரோட்டுக்கு போனால் மூக்கு சிந்திட்டு அப்படியே ஒழுகிட்டு அவங்க அம்மா அப்படியே விட்டுருக்கு. நம்ம பார்த்தா சொல்லுவோம், ஏ சி என்ன இந்த பொம்பளை என்ன தாயோ மூக்குச்சளியோட விட்டுருக்கு அந்த பிள்ளை, சி. நம்ம சொல்ல சொல்ல அவங்க அம்மா வரும், தூக்கி சளியோட கொஞ்சம், தெரியுமா? ஏன்னா அது குழந்தை, நமக்கு தான் சளி, அந்த அம்மாக்கள் சளி கிடையாது. சிந்தி விட்டுட்டு அழகா பட்டுக்குட்டி தங்கக்குட்டின்னு கொஞ்சம். இயேசு உன்னை நீ எத்தனை வாட்டி மண்ணை நக்கியிருந்தாலும், நீ எத்தனை வாட்டி கீழே விழுந்திருந்தாலும் உன்னை தூக்கி எத்தனை பேர் ஆமென் சொல்லு. இப்ப நீங்க மட்டும் பாடு, நான் பாட போறது இல்லை. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை கம்மியா பாடுங்க, 3 4. இந்த தந்தீரே என்னை நல்லவனாக்கி, தலைக்கு மேல தட்டி, இந்த தெள்ளு என்னை இன்னும் சத்தமா, இந்த உள்ளமெல்லாம் உருகுதையா, உள்ளமெல்லாம் எனக்கு தன்னால. உண்மையாவா, உண்மையாவா கர்த்தாவே உண்மை. தலைக்கு மேல தட்டி, இந்த தந்தீரே என்னை நல்லவனாக்கி, கொண்டீரே கொண்டீரே தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை கொண்டீரே கொண்டீரே. ஹல்லேலூயா. எழும்பி நிற்போமா, சீக்கிரம், குயிக் குயிக். எழும்பி நிற்க சொன்னேன். யோ 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 யோ. சாயந்தரம் பாஸ்டர் ஆசைப்பட்ட மாதிரியே அழுது போதெல்லாம் பாட்டு பாடப்படும். இப்போ பாடினா நீங்கள் வரமாட்டீங்க. உங்களுக்கே இவ்வளோ தெரியும் போது உங்களை மேய்க்கிற எங்களுக்கு தெரியாதா? ஹல்லேலூயா. ஓகே, நேற்றே தாய் கருவு பாட்டு பாடனோடனே பாதி டிக்கெட்டுகளை காணோம் பார்த்தீங்களா?
ஆனால் சில புது டிக்கெட்டுகள் வந்திருக்கிறீங்க. அல்ல மேபி அவங்கவுங்க சபைக்கு போவாங்களா இருக்கும். ஆனால் சாயந்தரம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பிடிச்சி உட்கார வச்சுருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. சத்தமாக தான் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நல்லா பார்த்து சொல்லுங்க. நம்ம கொரோனாவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை நல்லா வைப்பார், நல்ல ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக கர்த்தர் செய்வார். நான் சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்கு நடக்கலைனாலும் அவங்களுக்கு நடக்கட்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் ஜெபம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு அற்புதம் நடந்துருச்சு, இவங்களுக்கு நல்லா இருக்காங்க, அவங்க ஜெபம் பண்ணது கிடச்சிருச்சு. நான் அந்த மாதிரி சில பேத்துக்கு சொல்கிறேன், God doesn't repeat his miracles. கர்த்தர் அற்புதத்தை திருப்பி செய்கிறவர் அல்ல. அதை ரிப்பீட் ஒரு டைம் தான் செங்கடலை பிளந்தார்னா ஒரு செய்யும் தான் செங்கடலை பிளப்பார். ஒரு வாட்டி தான் திராட்சை ரசத்தை தண்ணீரை மாற்றுவார்னா ஒரு வாட்டி தான் மாற்றுவார். ஒரு வாட்டினா 10 மணியை தொட்டு சுகமாக்குனா ஒரு வாட்டி தான் சுகமாக்குவார். ரிப்பீட் பண்ணாரா? செங்கடல் ஆண்டவர் செங்கடலில் பிளக்க உங்களால் முடியும். டெய்லி வாப்பா 10 மணிக்கு நான் பிளப்பேன், டிக்கெட் போட்டுக்கோ, டோக்கன் போட்டு உட்காரு, 10 மணிக்கு செல்ஃபி எடுத்துக்கோவா. ஏசு 10 மணிக்கு வந்து டம்முன்னு மோசை அடிப்போம். செங்கடல் பண்ணாரா? ஒரே வாட்டி தான், ஒன் டைம் தான். அப்போ அவங்களுக்கு நடந்துருச்சு ஆண்டவரே. அப்போ உனக்கு அதை காட்டினும் சிறந்ததமாக நடக்கும், அதை விட நல்லதாக நடக்கும். ஏன்னா ஒன்று செஞ்சதை ஆண்டவர் திருப்பி செய்ய மாட்டார். நம்புறீங்களா? அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு நடந்தா எனக்கு ஆண்டவர் அதை விட சிறந்தது. ஆமை கம்மியாக வருதே, அதை காட்டிலும் மேன்மையானத. உன்னை ஏதாவது சும்மா ஆண்டவர் தூக்கி போடுறதுக்கு தானே நடத்திட்டு வரல, உன்னை கோபுரத்தில் உட்கார வைக்க தான் நடத்திட்டு வர்றாரு. உங்களுக்கே தெரியாம எத்தனை பிரச்சனை வந்திருக்கும் தெரியுமா? நான் உண்மையா பேசிட்டு இருக்கேன். நீங்க தெரிஞ்சு ஜோம் பண்ண பிரச்சனைக்கு ஜோம் பண்றீங்க, உங்களுக்கு தெரியாம எத்தனையோ ஆயிரம் பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. கர்த்தர் அதெல்லாம் அடக்கி வச்சதுனால எனக்கு உயிரோடு இருக்கிறீங்க. பாருங்க, இப்போ அந்த ஜிபிஎஸ் பற்றி பேசிட்டு வந்தேன். நான் ஃபஸ்ட்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பிரசங்கம். இப்போ நானும் இமானுவேல் அவரும் பேசிட்டு வந்தோம். அப்போது நான் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், இப்போ வெளிநாடுலாம் போனேன், ஃப்ரான்ஸ் ஜெர்மன்லாம் போகும்போது ஏன்னா பொக்கே கொடுத்துட்டு மறுபடியும் ஜூன் மாதம் போனேன். ஃப்ரான்ஸ், ஜெர்மன், அயர்லாந்து, சுவிட்சர்லாண்ட்லாம் நானும் அப்பாவும் போகிறோம் மீட்டிங்க்கு. அப்போ எங்களை கூப்பிடும்போது வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் வெளிநாடு போவேன், ஏன்னா அவங்க வற்புறுத்தி கூப்பிடுவாங்க அதுக்கு. அப்போது எங்களுக்கு எங்கள் சபை ஊழியமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்தியாவிலே நான் எங்கள் சபைக்கு போய் 6 வாரம் ஆச்சுன்னா வெளிநாடுலாம் போனேன் எப்படி விடவே மாட்டாங்க. அப்போ எங்களை பொக்கே கொடுத்துட்டு வர வைப்பாங்க. ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். காரில் ஏறி உட்கார சொல்லுவாங்க. உட்காருவேன். உட்கார்ந்தோடனே நான் ரூட் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பிரதர், ரைட்டில் போங்க பிரதர். உங்கள் ஊரில் இம்மானுவேலுக்கே ரூட்டு தெரியல, ஜிபிஎஸை போட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு அப்பா ரூமில் விடப்பா, எங்காச்சும் போப்பா. உங்கள் ஊரில் அங்கே பிளாக் ஆயிடுச்சு, மெட்ரோ பிளாக் ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அவன் வெளிநாடு போனால் எப்படி? அப்போ பார்த்தா அவங்களா எங்கே கூப்பிட்டு போகிறான்னு தெரியாது. ஹோட்டல் கூப்பிட்டு போகிறாங்களா? நான் பிரதர் லெஃப்ட்டு வளைங்கிறேன். இதை நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா நாங்களாம் ஜிபிஎஸே போட மாட்டோம், சந்து புந்துக்குள்ளே போய் கரெக்டாக போய் விட்டுருவோம். ஆனால் உங்கள் வீட்டுக்கு இப்போ ஆமேன்னு போட்டோன்னு உங்கள் வீட்டுக்கு எப்படி போவீங்க? கடைன்னு போயிடுவீங்க. ஏன்னா வழி தெரியும். எங்கள் வீட்டுக்கு வாங்க. அப்போ என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பாதையில் உங்களால் நடக்க முடியும். ஆனால் இதுவே உங்களை அறியாத பாதையில் எத்தனையோ நாட்கள் வழி தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்த உங்களை ஆண்டவர் நினைச்சதுனால அந்த பாதையிலெல்லாம் சுமூகமாய் நடத்திட்டு, நம்புறவங்க மட்டும் நான் அறியாத பாதையில், நான் யோசிக்காத நேரத்தில், நான் தெரிஞ்சு ஜோம் பண்ணது ஓகே, ஆனா தெரியாம எத்தனையோ பேரை சதி பண்ணாங்க. கர்த்தர் அதை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டா, தாங்கிட பலன் தருவா, தப்பி செல்ல
வழி செய்வா, தாங்கிட பலம் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. நீ தப்பி செல்ல வழி செய்வா. நான் தப்பி கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து நம்பர கடந்ததை நினைத்து கலங்கா. கை உயர்த்தி பாடு. நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியது செய்திடுவார் இன்று. நம்பர கர்த்தர் புதியது. இன்று நான் சொல்லு, இன்று நான், இன்று நான் நல்லா இன்று. நம்புறீங்களா? நேத்து இல்ல, பனி 11:46 45 வரைக்கும் நடந்தது இப்பவே மறந்துரு. என்ன மாமேன்னு சொல்ல மாட்டேன். 11:45 வரைக்கும் நடந்தத மறந்துரு. நீங்க இன்னும் பாஸ்ட்லயே வாழ்ந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல போக முடியாது. எவ்வளவு கேவலமான அனுபவம் இருக்கட்டும், நல்ல அனுபவங்களும் இருக்கட்டும். அந்த சொல்றாரு கடந்தத அப்படின்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நல்லா வாழ்ந்த நாட்கள் இருக்கும், கெட்டு போன நாட்கள் இருக்கும். ஆண்டு சொல்ற ரெண்டுமே மறந்துரு. இனி வரப்போகிற நாட்கள் தான் உனக்கு பெஸ்டான நாட்கள். உங்களை பார்த்து நான் ஒன்னு சொல்லி நான் ஆராதிக்க போறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த காலம்லாம் கம்பரை கட்டி சாப்பிட்டோம், தேன் மிட்டாய் சாப்பிட்டோம், எங்கள் அம்மா வீட்டில் திண்ணையில் படுத்து பேசினோம்னா, எங்கள் அம்மா அப்பா உருண்டை பண்ணி சோத்தை ஊட்டினாங்கன்னா, இப்போ கல்யாணம் பண்ண தூக்கி போடு. உன் வாழ்க்கையுடைய சிறந்த நாட்கள் உன் பின்னாடி இல்லை. ஆமேன் 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 ஆமேன். உன் வாழ்க்கையோட சிறந்த நாட்கள் உனக்கு முன்னாடி இருக்கிறது. கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். நான் நம்புறேன். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை தலைக்கு மேல கடந்ததை நினைத்து கர்த்தர் புதியதை செய்திடுவார் இன்று நான் காண்பே. கர்த்தர் விடுதலையா பாரு. இன்று நல்லா கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் இடம். நம்பர அப்படியே சோதித்தாலோ தாங்கிட பலன் தருவா. தப்பி செல்ல வாலி செய் எனக்கு. நீ தப்பி செல்ல, நான் தப்பி செல்ல தலைக்கு மேல கட்டி கலங்கிடவே மாட்டேன். நான் கலங்கிட நெவர் நெவர் நெவர். என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். தேற்றா காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார்.
நம்புறேன். உன் கண்ணீர் துடைக்கிறார் என் கண்ணீர். ஓ யெகோவா தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, எல் ஷடாய் தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா. அவர் சமூகம் என் முன்னே செல்வரா, சேதமின்றி காத்துக் கொள்வார். அவர் சமூகம் சேதமின்றி காத்துக் கொள்வார், சேதமின்றி காத்துக் கொள்வார், சேதம் காத்துக் கொள்வார். கைய தலைக்கு மேல தட்டி சொல்லி, என்ன காக்க, என்ன சுமக்க, நான் போகிற வழியில அறியாத வழியிலே பாதை உண்டாக்குவார். சொல்லுங்க, நான் நடக்கிற வழியில மட்டும் வெளிச்சம் உண்டாகும். பி செல்ஃபிஷ். கமா, நான் நடக்கிற வழியில மட்டும் வழி உண்டாகும். என் குடும்பத்துல என்ன மட்டும்தான் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். என் குடும்பத்துல யாரும் பார்க்காத உயரத்திற்கு என்ன மட்டும் கர்த்தர் கொண்டு போய் உயர்த்துவார். என் குடும்பமே என்னால ஆசீர்வாதமா இருக்க போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? படுகுழியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. படுகுழியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. பக்கத்துல பார்த்து சொல்லு, கலங்கிடாத. பக்கத்துல பாருங்க, பக்கத்துல பாருங்க. ஐயோ ஐயோ, பக்கத்துல பாருங்க, கலங்கிடாதீங்க சிஸ்டர். கர்த்தர் கூட இருக்கிறார். வலது கரத்தை பிடித்து சொல்ற, கலங்காத, பயப்படாத, திகையாத. நீ போற இடம் நல்லா இருக்கும். நாங்கள் அந்த ஹோட்டலுக்கெல்லாம் போவோம். நான், சூர்யா, சித்தப்பா, யாரையும் கூட கூப்பிட்டு போவேன். நாங்கள் போகிற வரைக்கும் ஓட்டிகிட்டு இருப்போம். தெரியுமா? ஒருத்தரும் இருக்க மாட்டான். எனக்கு இந்த ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல போனால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கூட்டமாக தான் எனக்கு சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும். நாங்கள் போய் உட்காந்தோன்னா இன்னொரு டேபிள் வருவோம், இன்னொன்று வருவோம். எங்கள் ஆர்டர் விட்டுருவோம். எனக்கு லேட்டாக, தம்பி கூப்பிடு, தம்பிக்கு வாப்பா, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம். எங்களுக்கு சார் நீங்கள் வந்தோன்னா சார் கூட்டமே வந்துச்சு, கொஞ்ச நேரம் உட்காருங்க சார் அப்படி. இதுக்கு உங்கள் கை தட்டுறக்காகலாம் சொல்ல, நீங்கள் ஏதோ 4-5 பேர் நல்ல உள்ளனால கை தட்டிங்க. போய் சில பேர் பொறாமையில் இருப்போம், விட்டுரு, அது வேற கேஷு. அப்போ என்னன்னா, கர்த்தர் உங்களோட இருந்தா நீ போற இடம் ஆசீர்வாதமா இருக்கும், நீ நிக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கும். நீ எங்க போறே உங்களோட இயேசு வருவார். நீ நடக்கும் போதே தெரியும், இது தேவ பிள்ளடா, இவன் கர்த்தருடைய பிரகாசம் முகத்துல இருக்குடா, இவன் நடக்கும் போதே தெரியுதுடா. அல்லேலூயா. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. பல்லமா 1 2 3 4. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புரள்வதில்லை. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புரள்வதில்லை. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாயே. காரிருள் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல், உந்தன் கண்ணமூடி ஆராது.
ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இன்னைக்கு பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அப்பா அப்பா உந்தன் வல்லவைகள் மகிம 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 வல்லவைகள். மகிம 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 தேவ மகிம உம்ம துதிக்க துதிக்க இறங்கி வரும் மகிம 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 தேவ உம்ம துதிக்க துதிக்க இறங்கி வரும். கைய தட்டு 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 மகிம 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 தேவ மகிம உம்ம துதிக்க துதிக்க ஓ ஓ ஓ மகிம மகிம அல்தல்கள் வரோ அடகந்தர ரவா இப்போ இப்போ இவி ஹவா ஹவா ரவா ஹவா ஹவா அல்தல்கள் வரோ மகிம 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 தேவ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ வடையிலு 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 அல்தல்கள் வரோ மகிம 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 தேவ. Receive, 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 receive. இப்போ 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 அல்தல்கள் வரோ அடகந்தரபா அஷக்கந்தரபோ மகிம 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 ஓ ஓ மகிம மகிம ஓ ஓ ஓ ஓ glory glory glory. Jesus, 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 Jesus. Magima, 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 deva. Tudiga, tudiga. Oh, oh, magima, magima. Ippo, 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 ippo. Silarukku mela. Kattar magima. Ulchigala. ho 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 hibi haba haba raba al gal gal baro adagandra raba mashakandra rebe oh 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 magima 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 deva magima நிறுத்தாத துதி கண்ண மூடி துதி துதி ஷபா கபா ரபா 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 கோ உச்ச தலை முதல் உள்ளங்கால் வர ஒரு மகிமா ஓ ஓ ஓ இறங்கிட்டே இருக்கு இறங்கிட்டே இருக்கு இறங்கிட்டே இருக்கு ஒரு mighty 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 glory ஒரு பயங்கரமான ஒரு மகிமை வானங்களை பிளந்து ஒவ்வொரு சிரசு கண்ண மூடி யாரு வேடிக்கை பார்க்க கூடாது நீ தேவ பிள்ளை என்ற கண்ண மூடு இப்போ வானத்தை பிளந்து தேவ மகிமை உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வர அல்தல்கள் வர இதுவரைக்கும் நீ உணராத ஒரு மகிமை ஓ மகிமையின் அபிஷேகம் இருக்கிறதுலே விலையேற பெற்ற அபிஷேகம் அந்த மகிமையின் அபிஷேகத்தை கர்த்தர் இப்போ 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 உன் சிரசுக்கு மேல உன் தலைக்கு மேல உன் கால்களுக்கு மேல கொழுந்து விட்டு எரிகிறது கொழுந்து விட்டு எரிகிறது glory 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 மகிமை 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 கையை தட்டி மகிமையை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் அந்தல்கள் பலோ அனகந்தலரபா அஷக்கந்தலரவே மரகந்தலரவோ எஷக்கந்தலரே ஷக்கந்தலரகமக்கோ மகா மகதே மல்தல்கள் பலோ அனகந்தலரவோ
நிரம்பாதவும் வீடு நிரம்பட்டும், நிரம்பாதவும் பையனுடைய மண்டை நிரம்பட்டும், நிரம்பாதவும் வாழ்க்கை நிரம்பட்டும், நிரம்பாத சமாதானம் நிரம்பட்டும். ஓ ஓ ஓ இயேசுவின் நாமத்தில் வானங்களை பிளந்து என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீரே. இப்போ 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 fill fill. யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. I feel anointing in this place, strong fresh anointing. பலத்த மகிமையை பார்க்க ஓ ஓ ஓ ஓ செகண்டலரகமே மல்தல்கள் பரா கடந்தலரபோ அடகா செகண்டலரகதலரபோ மெகதலரபோ செகடதலரபோ. இப்போ 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 உனக்கு மேலாய் உன் குடும்பத்திற்கு மேலாய் கர்த்தர் அந்த மகிமையை ஊற்றுகிறார். அந்த மகிமை உட்பிரவேசிக்கின்றது. உன் கரத்துல உன் கையை சூடாகும், உன் காலு சூடாகும், உன் காது சூடாகும். கையை மட்டும் நல்லா உயர்த்தி இல்ல தட்டி அந்த மகிமையை இப்போ பெற்றுக்கோ. விட்டு யாரு கண்ட்ரோல் பண்ணாத, விட்டு கர்த்தர் தொட்டா விட்டு பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் ஒரு பலத்த மகிமையின் காற்று. கட்டுப்படுத்த முடியாது. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. வாரண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை மேல கை உயர்த்தி அழகாவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல மழையாக பொழியும் ஆவியே.